அந்த ஸ்னைப்பர் மாத்தி மாத்தி சுட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள இருந்து நம்ம ஜானை கூப்பிடுறதுக்கு கத்துன்னு கத்துறாங்க. அந்த ஜான் பை உள்ள காருக்குள்ள உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அதனாலேயே அவனுக்கு எதுவுமே கேட்காது. ஹீரோயின் கையில வேற ஆல்ரெடி குண்டடிப்பட்டனால ரத்தம் பொல பொலன்னு ஊத்துது. அதனால அவங்க சட்டையை வச்சு அவங்க அந்த காயத்து மேல கட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லைட்டா எங்கிருந்து சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறதுக்கு லைட்டா தலையை இப்படி லைட்டா காமிப்பாங்க. எங்கிருந்து சுட்டான்னு தெரியல, கரெக்டா பாயிண்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை சுட பாக்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஜான் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் பாட்டு கேட்டு காரணத்தினால எதுவுமே அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, உள்ள வரும்போதுல மொபைல் போன் கொண்டு வந்தோமே அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் போனை பாக்குறாங்க. மொபைல் போனை பார்த்தா கீழே விழுந்திருக்கும். நமக்கு ஏதோ ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பதுங்கி அந்த மொபைல் போன் எடுக்க வராங்க. கிட்டத்தட்ட அவங்க கை எட்டுற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் போன் வந்துடும். போனை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போதுல பாத்தீங்கன்னா அந்த போனையும் அந்த ஸ்னைப்பர் விட்டு வைக்கல. அந்த போனையும் பட்டாருன்னு சுட்டு சோழியை முடிச்சிடறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின்